வெற்று விளம்பரங்கள் மூலம் காலி மருத்துவ பணியிடங்கள் உள்ளிட்ட பல நிர்வாக சீர்கேட்டின் அவலங்களை ஸ்டாலின் அரசு மறைப்பதாக பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் 1,55,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என ஸ்டாலின் அரசின் மனிதவளத்துறை அமைச்சர் மற்றொரு வெற்று அறிவிப்பை வெளியிட்டார். தமிழகத்தில் உள்ள 200க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் வெறும் 60 மருத்துவமனைக்கு மட்டும் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட உள்ளனர். மருத்துவமனைகளில் உள்ள காலி பணியிடங்களால் பொது சுகாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. இதேபோல் மற்ற அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களால் அரசு நிர்வாகமே முடங்கியுள்ளது. இத்தகைய கவர்ச்சிகரமான வெற்று அறிவிப்புகள் செயல் ரீதியில் தவறும் ஸ்டாலின் மாடல் அரசின் அவலத்தை அம்பலப்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பதால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என தெரிவித்துள்ளது.